நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் ஜெபம் பண்ணின உடனே தேவன் எனக்கு அந்த அற்புதத்தை செய்யணும். நான் ஜெபித்த உடனே தேவன் எனக்கு அந்த அதிசயத்தை செய்யணும் சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்கள் தேவன் நம்ம ஜெபித்த உடனே அந்த அற்புதம் தேவன் செய்ய மாட்டார். காத்திருக்க வைப்பார். காத்திருக்கனால அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு நடக்காது, என் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு செய்ய மாட்டார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. தேவன் நம்மளை காத்திருக்க வைக்கிறது காரணம் என்னன்னா, அந்த ஆசீர்வாதமானது அந்த ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது. அந்த ஆசீர்வாதம் மூலமாக உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். இதுக்கு உதாரணம் என்னன்னா, இப்போ ஆபிரகாமை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் தேவ மனுஷன்தான். தேவன் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னோட ஜனத்தை, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்குறாரு. ஆனாலும் கூட தேவன் அது டக்குன்னு நிறைவேற்றலை. ஆனால் தேவனால முடியும். தன் வாக்கு கொடுத்த தேவன் அவர் பொய் சொல்ல ஒரு மனிதனால மனமாற ஒரு மனபுத்திரனும் அவர் அல்ல. தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கு கொடுக்காரு அப்படின்னா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஆனால் 5 வருஷம் கழிச்சு கூட அவரால் நிறைவேற்றுறாரு. 10 வருஷம் கழிச்சு கூட அந்த வாக்குத்தம் நிறைவேறலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி விடல. 25 வருஷம் என்ன பண்ணாத தேவன் காத்திருக்க பண்ணுகிறார். ஆனால் ஆபிரகாம் சோர்ந்து போனாங்களா? இல்லை, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு தேவன் அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமா ஆபிரகாமும் நன்மை அடையதான். அது மூலமா இந்நாள் வரைக்கும் விசுவாசின் தகப்பன் அப்படின்னா நம்ம எல்லோரும் முதல்ல சொல்லுகிறது ஆபிரகாம தான் சொல்லுவோம். இன்னைக்கு உன்னோட வாழ்க்கையில நீ காத்து இருக்கிறது நீ சந்தோஷம் ஒரு பக்கம் நீ எண்ணு. ஏன்னா நீ காத்திருந்து ஜெபிக்கிற ஆசீர்வாதம் உனக்கு மட்டும் அது ஆசீர்வாதமா இருக்காது. நீனும் அது மூலமா நீனும் ஆசீர்வதிக்கப்படுவேன். அது மூலம் மற்றவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக கூட உன்னோட ஆசீர்வாதங்கள் இருக்கும். அதனால நீ காத்து இருக்கிறத நினைச்சு நீ ஒரு நாளும் சோர்ந்து போகாத.